ஸ்விஸ்வர்டாஷ் நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையில் சகல வெற்றிகளும் சகல சௌபாக்கியங்களும் இந்த 2026 முதல் தொடங்கட்டும் என உங்களுடைய அனைவருக்கும் முருகனுடைய அருளும் சிவனுடைய அருளும் முழுவதுமாக கிடைக்கட்டும் என கூறிக்கொண்டு, இந்த 2026 கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு என்னென்ன நன்மைகளை கொடுக்க போகிறது, நீங்கள் என்னென்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும் என்பதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த 2026 எதனை மையமாக வைத்து செயல்பட போகுதுன்னா, பொதுவாகவே பார்த்திங்கன்னா நம்ம கோச்சார கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் மற்றும் ராகுகேது பகவானை மிக அதிகமாக மையமாக வைத்து மட்டுமே இந்த 2026 தொடங்க போகிறது. 26 ராஜா யாருன்னா குரு தான் 12 ராசி நேயர்களுக்குமே மிக அற்புதங்களை தரப்போகிறார். கிட்டத்தட்ட குரு பகவான் நம்முடைய 2026 துவக்கத்தில் மிதுன ராசியில் இருப்பார். ஜூன் மாதம் வரை மிதுன ராசி, ஜூனுக்கு மேலே கரெக்டாக ஜூன் மாதம் ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணுறாரு, கடக ராசிக்குள்ளே குரு பெயர்ச்சியாகி சென்றுடுவார். குரு பெயர்ச்சியான குரு பகவான் கடகராசியில் கிட்டத்தட்ட இந்த அக்டோபர் 31 வரையும் கடகராசியில் இருப்பார். அதற்கு பிறகு அதிசாரமாக அவர் என்ன பண்ணுறாரு, நம்மளுடைய சிம்ம ராசிக்குள்ளே பயணம் செய்வார் என்பது கணக்கு. அப்போ 12 ராசி நேயர்களுக்குமே கிட்டத்தட்ட 6 மாதம் பொருளாதாரமும் 6 மாதம் மகிழ்ச்சிகளும் என பிரித்து கொடுக்க போகிறாரு. இந்த வட்டம் யாருக்கும் பாதிப்பு இல்லாமல் எல்லா விதமான விஷயங்களும் உங்கள் அனைவருக்கும் இருக்கிறது, கிடைக்கிறது என்பதை உங்களுடைய உள் மனதிலிருந்து கூறுவதற்கான ஒரு அற்புதமான மாற்றங்களை இந்த 2026 குரு பகவான் கொடுக்க போகிறார் என்பதை பார்க்குறோம். வாங்க உங்களுடைய ராசிக்கான வீடியோக்குள்ளே போகலாம். சுறுசுறுப்பாக விறுவிறுப்பாக நல்ல விதமான மாற்றத்தை சந்திக்கக்கூடிய நபர் யாருன்னா நீங்கள் தான், கன்னி ராசிக்காரங்க தான். இவ்வளவு நாட்களாக ஆமை போல் நகர்ந்து சென்ற நீங்கள் இப்போ சிங்கம் போல் சீறி பாய போகிறீங்க. ஸோ நிறைய மாற்றங்கள் இந்த 2026 கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்க போகுது. நிறைய பிரச்சனையை சந்தித்த உங்களுக்கு பிரச்சனையுடைய களத்தில் போய் இறங்கி பார்த்துட்டீங்க. யார் எப்படி யாரெல்லாம் நம்மளை மிஸ்யூஸ் பண்ணாங்க, யாரெல்லாம் கஷ்டப்படுத்தினாங்க, கூடவே இருந்து குளிப்பறிச்சது யார், வேலையில் எத்தனை சதவீதத்தில் வேலையை விட்டு போனீங்க, வேலையை போகிறதுக்கான மிகப்பெரிய காரணகத்தை யார், எல்லாமே பார்த்துட்டீங்க. பொருளாதாரம்லேருந்து, வேலையிலேருந்து, தொழிலிருந்து, வீடுலேருந்து, சொந்த பந்தத்துலேருந்து எல்லாருமே உங்களை எப்படி பயன்படுத்தினாங்கிறத தெரிஞ்சு போச்சு. அதுவும் பார்ட்னர்ஷிப் படுத்தின பாடு பெரிய பாடு, சான்ஸே இல்லை. உங்களுடைய லைஃப் பார்ட்னர் உங்களை வச்சு செஞ்சதெல்லாம் மறக்கவே மாட்டீங்க. ஸோ அந்த அளவுக்கு நண்பர்கள் மூலமாக, பார்ட்னர் மூலமாக நிறைய பிரச்சனையை சந்தித்த உங்களுக்கு இந்த 2026 பிரகாசமான ஒரு ஒளியை கொடுக்க போகுது. மிகப்பெரிய சுறுசுறுப்பு ஏற்பட போகுது. உங்களுடைய முயற்சியில் நீங்கள் எவ்வளோ முயற்சி எடுத்துருப்பீங்கன்னு உங்களுக்கு தெரியும். உங்களுடைய வயதுக்கு மீறிய முயற்சிகள் எடுத்துட்டீங்க, ரொம்ப ஸ்ட்ராங்காக நின்னீங்க. ஆனால் எல்லாமே கடைசி எண்டா பாயிண்டில் சூழ்ச்சினால் அழிக்கப்பட்டது. ஸோ அது மாறப்போகுது. உங்களுடைய முயற்சிகள் ஒவ்வொன்றுமே வெற்றியாகும். முடியாதுங்கிற வார்த்தையை இந்த வருடம் நீங்கள் உபயோகப்படுத்தாமல் உங்களால் எல்லாமே முடியுங்கிறத நீங்கள் உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான வருடம் தான் இந்த 2026 நம்முடைய கன்னிராசி அன்பர்களுக்கு. ஸோ கன்னிராசி அன்பர்கள் பார்த்திங்கன்னா கவலைகளை மறந்து உறுதியாக நீங்கள் இந்த 26 பயணம் செய்யலாம். கிட்டத்தட்ட 2 பாட்டாக பிரிச்சுக்கலாம். குரு பகவானுடைய ஜூன் மாதம் வரை ஒரு அமைப்பு, ஜூன் மேலே ஒரு அமைப்புன்னு வச்சுக்கலாம். ஸோ அப்போ ஜூன் மாதத்துக்கு முன்னாடி வரை என்ன நடக்குதுன்னா, ஜனவரி முதல் ஜூன் வரையும் பொருளாதார விஷயங்கள் நல்ல ஒரு ஒற்றுமை ஏற்படும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க. அதே போல் பார்த்திங்கன்னா ஏதாவது வெளியூர் வெளி மாநில பயணங்கள்லாம் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்குது. அதே போல் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, உங்களுடைய நண்பர்கள் மூலமாக நிறைய பிரச்சனையை சந்திச்சுக்கிறீங்க. ஸோ இது சால்வ் ஆகுமா, என் நண்பனே எனக்கு துரோகி ஆகிட்டான், என் நண்பனே எனக்கு பெரிய பிரச்சனையாக்கான், நான் ரொம்ப நேசித்தேன், என்னுடைய உறவே எனக்கு ஆப்போசிட்டாக இருக்குது. ஸோ இப்படிலாம் நீங்கள் வருத்தப்படுறது கட்டாயமாக ஜூன் மாதத்துக்கு மேலே பதிலடி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். களத்தில் இறங்கி விளையாடலாம். சரியா? உங்களை எப்படிலாம் டிஸ்டர்ப் பண்ணாங்க, உங்களை எப்படிலாம் டார்ச்சர் பண்ணாங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும். ஸோ அந்த நிலையிலேருந்து நீங்கள் மீண்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். அதாவது பொதுவாகவே கன்னிராசி அன்பர்களை சுற்றி ஒரு கூட்டம் இருக்குன்னு நம்ம சொல்லுவோம். அதாவது எதிர்பாலினத்தவருடைய ஈர்ப்பு அப்படின்னு சொல்லுவோம் கன்னிராசிட்ட. அப்போ நீங்கள் யாரையா வாவான்னு கூப்பிட்றீங்களா? நீ என்கிட்ட பாசம் காட்டு, நீ என்கிட்ட இல்லை. சரி, ஆனால் உங்களை சுற்றி பாசம் காட்டுற மாதிரி போர்வையை பொத்தி உங்களை ஏமாத்துறாங்க. குள்ளநெறி கூட்டம் தான் நிறையா வந்துச்சு.
ஸோ நிறையா விஷயத்தில் இந்த ரத்தத்தை உரிகிற ஒட்டுண்ணி மாதிரி உறிஞ்சி எடுத்துட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு லாக் ஆன நீங்கள் இனிமேல் ரிலீஸ் ஆக போகிறீங்க. நிறைய சேஞ்சஸ் ஏற்பட போகுது. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் செய்ய போகிறீங்க. அதுவும் நம்மளுடைய கன்னிராசி பெண்களுக்கு தனக்கு பிடித்த ஆடை ஆபரணங்களை வாங்கக்கூடிய வாய்ப்பு சூப்பராக இருக்குது. உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் இந்த வருடம் உறுதியாக கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்றன. இவ்வளவு நாட்களாக உங்களை வஞ்சித்து வந்த நபர்கள், உங்களை கஷ்டப்படுத்திய நபர்கள், உங்களுடைய கணவருடைய குடும்பத்தார் என்று சொல்லக்கூடிய அனைவருமே தன்னுடைய தவறை உணர்ந்து உங்கள் மீது அக்கறை காட்டுவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். சொந்த தொழில் செய்து தொழிலில் நிறைய இழப்பை சந்தித்து தொழிலில் ஒரு வெற்றி காண முடியுமான்னு ஏக்கத்துடன் இருக்கின்ற நம்முடைய கன்னி ராசி பெண்களுக்கு உறுதியாக தொழிலில் வெற்றி உண்டு. மிகப்பெரிய மாற்றங்களை உணர்வுபூர்வமாக உணரப் போகிறீங்க. கிட்டத்தட்ட ஜூன் மாதம் வரையும் கொஞ்சம் நிதானத்தை செலுத்துங்கள். ஜூனுக்கு மேலே எல்லாமே ஸ்பீடு தான், ஹை ஸ்பீடு தான். அப்படியே ஃபஸ்ட்டு கியர், செகண்ட் கியர், தேர்ட் கியர் போட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஸோ அந்தளவுக்கு உங்கள் லைஃப்பில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் உண்டு. புதிய வேலை வாய்ப்புகள்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ வேலைக்காக முயற்சி எடுப்பவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிரகங்கள் கொடுக்க போகின்றன. ஓகேவா? சரி, இவ்வளோ நன்மைகள் கொடுக்க போகிறாங்க. ஓகே, காதலில் மகிழ்ச்சி இருக்குமா? கண்டிப்பாக மகிழ்ச்சி இருக்கும். காதலில் ஏமாற்றி காதல் மூலமாக பல கஷ்டத்தை அனுபவித்த நம்முடைய கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த வருடத்தில் காதலில் நல்ல மாற்றம், நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் காதலில் கடைசி கல்யாணம் வரையும் போகுமானா அது உங்கள் சுய ஜாதகம் தான் முடிவு பண்ணணும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் நல்ல ஒரு மாற்றத்தை இருக்கும்போது நீங்கள் என்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும், எந்தெந்த விஷயங்களில் யோசித்து செயல்படணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு விஷயம், புதிய வண்டி வாகனம் வாங்கினா கவலைப்பட தேவையில்ல, பழைய வண்டி வாகனங்கள் வாங்கினா கவலைப்படணும். அது யோசிக்கணும். ஓகேவா? உங்களுடைய வேலை சம்மந்தப்பட்ட ரகசியங்கள், உங்களுடைய வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களை யாரையும் நம்பி ஒப்படைக்காதீங்க. நீங்கள் ஒரு 60% ஒரு வேலையை முடிச்சுட்டு இவங்க பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட ஒரு நண்பர்கிட்ட அல்லது சக தோழர்கள்கிட்ட தோழிக்கிட்ட கொடுத்துட்டு போவீங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதில் உள்ள எல்லா ப்ளஸ் மைனஸையும் ஃபில்டர் பண்ணிவிட்டு அவங்க அதை வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை தேடி அவங்க முடித்து பேர் வாங்கிடுவாங்க. ஸோ வேலைனாலே நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் கண்ட்ரோலில் இருந்து முடித்தாதான் வெற்றி பெற முடியுங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த 2 விஷயம் கவனமாக இருந்தீங்கன்னா உறுதியாக 2026 மிகப்பெரிய ஜாக்பாட் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. சரி, நீங்கள் என்ன வழிபாடு செய்யணும் அப்படின்னா, செவ்வாய்க்கிழமை யமகண்ட நேரத்தில் நீங்கள் விநாயகருக்கு போய் விநாயகர் பெருமாளுக்கு அருகம்புல் மாலை வாங்கி போடணும். அவருக்கு மாலை வாங்கி போட்டு மனசார வழிபாடு செய்யணும். வெல்லமும் கல்கண்டும் பேப்பரில் கொஞ்சம் கொண்டு போய் பக்கத்தில் வச்சிட்டிங்கன்னா, விநாயகர் பக்கத்தில் வச்சிட்டிங்கன்னா எறும்புகள் வந்து சாப்பிடும்போது உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறும். வெற்றி நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக விநாயகருடைய பரிபூர்ண ஆற்றல் மூலமாக கன்னி ராசி அன்பர்கள் முழுமையாக பெறப்போகிறீர்கள் என்பது நிதர்சனமான உண்மை. நேர்களே, தற்போது வரை நீங்கள் பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா அந்த 2026 ஆண்டுக்கான உங்களுடைய ராசிக்கான பொது பலன்கள். இந்த பொது பலன்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20-30% உங்கள் லைஃப்பில் ஒரு எனர்ஜி ஆஃப் பவர், அது எந்த மாற்றம் முடியாது. ஏன்னா நிறைய விஷயங்கள், நிறைய கேள்விகள் அப்படிங்கிறது எப்பவுமே ஒரு வருடம் தொடங்கும் போது நம்மளுக்கு இருக்கும். போன வருடம்லாம் நமக்கு இது கிடைக்கல, இந்த வருடமாவது நமக்கு கிடைக்குமா, இந்த விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு 10-12 லிஸ்டாச்சும் நம்ம டிக் பண்ணுவோம். ஸோ அப்போ அந்த உங்களுடைய முள் மனதில் உள்ள அத்தனை விதமான கேள்விகளுக்கும் விடை எங்கே இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகத்தில். உங்களுடைய சுய ஜாதகத்தில் நீங்கள் பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம்னு சொல்லி நீங்கள் பிறந்த ஊர் ஆகிய விவரங்கள் வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னா உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணிடலாம். அப்போ உங்களுடைய சுய ஜாதக ரீதியாக லக்னம் மற்றும் தற்போது நடக்கும் தசா புத்தி இதெல்லாம் வச்சு ஃபில்டர் பண்ணி பார்த்தோம்னா கண்டிப்பாக உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட கேள்விகளுக்கு துல்லியமாக பதிலளிக்க முடியும். ஜாதகமே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கூட கண்டிப்பாக பலன் சொல்ல முடியும். நீங்கள் கால் பண்ணுற நேரம், அதுபோல் வந்து பார்த்திங்கன்னா பிரசனம் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கருவி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அந்த பிரசன கருவியை வச்சு உங்களுடைய வாழ்க்கையை துல்லியமாக கணக்கிட முடியும். இந்த கருவி எங்கேப்பா இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. ஸோ வெற்றிலை பிரசனம், சாமக்கோள் பிரசனம், சோவி பிரசனம், அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கடிகார பிரசனம், நிறைய வகையான விதமான செயல்பாடுகள் இருக்குது. ஸோ அதை வச்சு துல்லியமாக உங்களுடைய எதிர்காலத்தை கணக்கிட முடியும்.
என்பது உண்மை. ஸோ விருப்பப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. அதே போல் இந்த 2026 நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் சொல்லியிருக்கு. ஸோ இதை கட்டாயமாக நீங்கள் கவனமாக இருந்து உங்களுடைய வாழ்க்கையில் சகல வெற்றிகளும் சகல சௌபாக்கியங்களும் பெற வேண்டும் என வேண்டிக் கொள்கிறேன். கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசி அப்படிங்கிறது ஒரு உபயராசிங்க. இந்த உபயராசியை சேர்ந்தவர்கள் என்னைக்குமே வாழ்க்கையில் என்ன ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும்னா, பிறரோடு சேர்ந்து இருக்கக்கூடிய வாழ்க்கை, ஒருத்தரோடு இருக்கக்கூடிய நட்பு, கணவன் மனைவி உறவு, கூட்டு பிஸ்னஸ், இதிலெல்லாம் அதிக நம்பிக்கை வைக்கணும். இதுதாங்க மிக முக்கியம். ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் விட்டுறக்கூடாது. கணவன் மனைவி உறவுல என்ன பிரச்சனை இருந்தாலும் அதற்காக ஒதுங்கி போயிடக்கூடாது. 3வது விஷயம், ஒரு பிஸ்னஸ், ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் இருக்கு, என்ன விலை கொடுத்தாவது அந்த பார்ட்னர்ஷிப்பை தக்க வச்சுக்கிறார். என்ன காரணம்? ஒருத்தரோடு சேர்ந்து வாழ்கிற போது தாங்க ஒரு உபயராசி வெற்றி பெறும். கன்னிராசிக்காரங்க அதை புரிஞ்சுக்கிடணும். இந்த ஆண்டு உங்களுக்கு மிகப்பெரிய யோகங்கள் இருக்கு. அந்த யோகம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு பகவானால் வரக்கூடிய அதிர்ஷ்டம். முதல்ல வருஷம் பிறக்குது பாருங்க, அப்போ 10ஆம் இடத்துல குரு பகவான் இருக்காரு. வேலையில ஒரு நெருக்கடி இருக்கு. வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணும்னு போனோம், அங்க போனா அங்க ஒரு நெருக்கடி, அந்த சட்ட திட்டங்கள் நமக்கு ஒரு பிரச்சனையை கொடுக்குது. வேற ஒரு நாட்டுக்கு வேலைக்கு ட்ரை பண்ணானா கிடைக்குமானா கிடைச்சிடும். உங்களுக்கு பெரிய லாபம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜூன் மாதம் ஒரு குரு பெயர்ச்சி நடக்க போகுது. அதாவது இந்த ஆண்டு 2 பெயர்ச்சிகள் இருக்கு. ஒன்னு குரு பெயர்ச்சி, இன்னொன்னு ராகு கேது பெயர்ச்சி. இதுல குரு பகவானுடைய பெயர்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடியது உங்களுக்கு ஜூன் மாதம் 1ஆம் தேதி நடக்குது. அந்த குரு பெயர்ச்சி நடந்த பிறகு உங்கள் வாழ்க்கையில் உள்ள சோகங்கள் எல்லாம் விளைகிறோம், சந்தோஷம் பெறுகிறோம். நிறைய கன்னிராசிக்காரங்களுக்கு உடல் நலத்துல பிரச்சனை, இல்ல வாழ்க்கையில கணவன் மனைவி உறவுல பிரச்சனை அப்படின்னா என்ன நாள்தோறும் வந்து ஜோதிட ஆலோசனைக்கு வரவங்க சொல்லிக்கிட்டே இருந்தீங்க. இந்த சூழ்நிலை மாறுங்க அப்படின்னு உங்களுக்கு நான் ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்ப எப்போ நல்லது நடக்கும்? ஜூன் மாதம். அந்த குரு பெயர்ச்சிக்கு பிறகு உங்க வாழ்க்கையில உள்ள சோகங்கள் விலகும். உதாரணமா ஹெல்த் ரீதியா உங்களுக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளங்கள் சால்வ் ஆகும். கூட்டு பிசினஸ்ல உங்களுக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளங்கள் சால்வ் ஆகும். கணவன் மனைவி உறவு நல்லா இருக்கும். கூட்டு பிசினஸ் இருக்கும்போது 7ஆம் இடத்துல சனிங்க. 7ல சனி இருக்கனாலே ஒரு திருமணத்துக்கு நாங்க பொருத்தம் பார்க்கிறோம். 7ல சனி இருந்தாலே 7ல சனி உள்ள வாழ்க்கை துணையை தான் சேர்க்கணும் அப்படிங்கிற தியரியை தான் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். இப்ப 7ல சனி உட்கார்ந்துருக்கு. கணவன் மனைவி உறவுல ஒரு பொருந்தா காதல்ங்கிறாது. 2 பேருக்கு இடையில ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம போகுது. என்னங்க வாழ்க்கை இது அப்படின்னு ஒருவருக்கு ஒருவர் சொல்லிக்கிட்டீங்க. உன்னோட எனக்கு வாழ பிடிக்கல, உன்னை நான் வாழ்க்கையில தேர்ந்தெடுத்து கல்யாணம் பண்ணதான் நான் பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு கணவன் மனைவி கடையில ஓடிக்கிட்டே இருக்குங்க. இப்படி ஒரு வருத்தம் நீடிச்சுக்கிட்டு போச்சுன்னா அந்த வாழ்க்கை எப்படிங்க நல்லா இருக்கும்? நல்லா இருக்கும். எப்போ? ஜூன் மாதம். அந்த 7ஆம் இடத்தை சனி பகவான் பார்த்த பிறகு அது இதுவரைக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிணக்குகள் விலகும். உன்னாலதான் நான் வாழறேன் அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிக்கிடுவீங்க. நீ இல்லாம நான் இல்லை அப்படிம்பீங்க. ஆசை கனவுகள் அன்புகள் பெருகக்கூடிய காலம் ஜூன் மாதத்திலிருந்து கணவன் மனைவி உறவு அப்போலேருந்து நல்லா இருக்கும். ஒருத்தரை நம்பி பிசினஸ் பண்றீங்க, பிசினஸுக்கு முதலீடு பண்றாரு, நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு சொல்றாரு முதலீடு எடுத்துக்கிட்டு நான் போறேங்கிறாரு. கூட்டு பிசினஸ்ல ப்ராப்ளம் வருது. உங்களுக்கு நாலேஜ் இருக்க, கையில பணம் இல்லை. என்னங்க பணம் படைச்சவன் நம்மளை விட்டு போறான். பிசினஸ் போகுது, என்ன பண்றதுன்னு கவலைப்படுறீங்க. இப்ப நீங்க கொஞ்சம் நீக்கு போக போய்க்கிடணும். ஜூனுக்கு பிறகு கூட்டு பிசினஸ்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளம் சால்வ் ஆகும். கன்னிராசி அரசியல்வாதிகள் கொஞ்சம் கவனமா இருக்கணும். எந்த காரணம் கொண்டும் தன்னோடு கூட்டுக்கு வரக்கூடியவர்களை விட்டுறக்கூடாது. கூட்டுதான் உங்களுக்கு வெற்றியை தரும். நீங்க அடுத்தவங்களோட கூட்டணி சேராமல் பெரிய வெற்றியை பெற்றுட முடியாது. அது தெரிஞ்சுக்கிடணும். 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் அழகான வீடு, மனை, வாகனம் வாங்க வைப்பாரு. ஆனா பழைய வீடா வாங்கணும் தாண்டு. பழைய வீடு வாங்கினீங்கன்னா ரொம்ப நல்லா இருப்பீங்க. அம்மாவுடைய உடல் நலத்தில் அக்கறை செலுத்தணும். 4வது ஸ்தானத்தை சனி பார்க்கிறாரு. தாயின் உடல் நலத்தில் சில பிரச்சனைகள் இருக்கும். அம்மாவுடைய உடல் நலத்தில் அக்கறை செலுத்துங்க. சுக்கிரனை சனி பார்க்கிறாரு. நல்ல வருமானம் கொடுப்பாருங்க. இந்த ஆண்டு நல்ல வருமானம் இருக்கும். ஆனா சுக்கிரன்கிறது மனைவியும் குறிக்குதே. அப்ப மனைவி மனசுல சில வருத்தங்கள் இருக்கு. அந்த வருத்தத்தை நீங்க நிவர்த்தி பண்ணணும். நிவர்த்தி பண்ணுகிற போதும் நீங்க நல்லா இருப்பீங்க. ஒரு வாகனம் வாங்குறீங்க, அந்த வாகனத்தை நல்லா சர்வீஸ் பண்ணி பயன்படுத்துங்க. அடிக்கடி ரிப்பேர் ஒர்க் வைக்கும். இல்ல வாகனத்தை அதிகம் எடுத்து பயன்படுத்த முடியாதபடி சூழ்நிலைகள் இருக்கும். எடுத்து பயன்படுத்தாதனாலேயே வாகனம் சரியா இயங்காது. ஒரு கார் வச்சிருக்கீங்க, அதிகமா பயன்படுத்த முடியாது, தூசி தட்டி கிடக்கும், அது அப்படி இருக்கும். இல்ல அதை சர்வீஸ் பண்ணி நீங்க பயன்படுத்திட்டீங்கன்னா இந்த ஆண்டு உங்களுக்கு நல்லா இருக்கும். அதை புரிஞ்சுக்கிடுங்க.
அதே போல 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு காலம். மகாலட்சுமி அனுக்கிரகம் கிடைக்குது 6ல ராகு இருக்கும்போது, செல்வ செழிப்பு பெருகும். அதே நேரத்துல 6ல இருக்கக்கூடிய ராகு உடல் நலத்துல பிரச்சனைகளை கொடுக்குங்கிறதுனால அதுல கூடுதல் கவனமா இருந்துக்கிறது நல்லதுதாங்க. சார் நான் புதுசா வேலை வாய்ப்பு எதிர்பார்க்கிறேன், எனக்கு கிடைக்குமானா நல்ல வேலை வாய்ப்பு இந்த ஆண்டு கிடைக்குங்க. அந்த யோகம் உங்களுக்கு இருக்கு. சார் நான் பிசினஸ்ல டெவலப் ஆக முடியுமா? குருவுடைய பார்வை இருக்கு, பிசினஸ்ல டெவலப் ஆயிருவீங்க. நான் ஒரு பொண்ணை காதலிச்சுக்கிட்டு இருக்குங்க, என் காதல் வெற்றி அடையுமான்னு கேட்கக்கூடியவர்களுக்கு காதல் திருமணம் கைகூடும். 2026ல காதல் திருமணம் கைகூடக்கூடிய ராசிகள்ல கன்னி ராசி ஒன்று. காதல் திருமணங்கள் கைகூடும், கலப்பு திருமணங்கள் கைகூடும். எஜுகேஷன் விஷயத்துல மாணவர்களுக்கு ஒரு பெரிய வளர்ச்சியை இந்த ஆண்டு நீங்க பார்ப்பீங்க, சந்தோஷப்படுவீங்க. இப்படி எல்லா விஷயமே உங்களுக்கு வெற்றிகரமா இருக்கு. இந்த ஆண்டு ஒரு நல்ல ஆண்டு. இந்த ஆண்டில் பெரிய வெற்றிகளை நீங்க பெறணும் அப்படின்னு சொன்னா நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் திருப்பதி ஏழுமலையான். திருப்பதிக்கு சென்று வாருங்க, அவரை வழிபடுங்கள், பெரிய வெற்றிகளை நீங்கள் பெறுவீர்கள். உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். இந்த ஆண்டு பலன்கள் நம்ம ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். பொதுவான அடிப்படையில் பார்க்கும்போது இந்த ஆண்டுல முக்கியமா நம்ம எடுத்துக்க வேண்டிய கிரகங்களா என்ன இருக்குன்னா, சனி பகவான், ராகு கேது பெயர்ச்சி, குரு பகவான், இந்த விஷயங்களை பார்க்க வேண்டியிருக்கு. சனி பகவானை பார்த்தீங்கன்னா அவர் மீன ராசியில உட்கார்ந்து இருக்கிறார். இது நமக்கு ஒரு உண்மையை சொல்லுது, இந்த ஆண்டு இயற்கை சீற்றங்கள் நிறைய இருக்கக்கூடிய ஒரு ஆண்டு அப்படின்னு தெரியுது. நல்ல மழை இருக்கும். இந்த மழை பெய்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இது நாள் வரை சரியா ஒரு அணை நிரம்பல, தண்ணீர் தட்டுப்பாடு இருந்துச்சு அப்படின்னு சொல்ற இடங்கள்ல கூட அணைகள் நிரம்பும், தண்ணீர் தட்டுப்பாடெல்லாம் விலகும். நல்ல வகையில தண்ணீர் நிரம்பி இருக்கக்கூடிய ஆண்டு தான். விவசாயம் செழிக்கும். உதாரணமா கரும்பு விவசாயம் செழிக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஆண்டாக இருக்கு. மிக முக்கியமா பாருங்களேன், இயற்கை சீற்றங்கள், மலை சரிவுகள், இயற்கை சீற்றங்கள், நெல்லூருக்கு வடக்கே புயல் போன்ற விஷயங்கள் எல்லாம் இந்த ஆண்டு நடக்கும். தமிழகத்துல சூறாவளி, புயல், மழை எல்லாம் இருக்கும். ஒரு வருஷ பலனை சொல்லும் போது பொதுவா நல்லா இருக்கும் அப்படின்னு மட்டும் நம்ம சொல்லிட்டு போயிட முடியாது. அந்த ஆண்டு நடக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை பார்க்க வேண்டியிருக்கு. உதாரணமா பாருங்களேன், அந்த மீன ராசியில இருக்கக்கூடிய சனி பகவான் நமக்கு ஒரு பயமுறுத்தலை தருகிறார். உடல் நலத்துல நம்ம அக்கறை எடுத்துக்கிடணும்னு காட்டுறார். என்ன விஷயம் அப்படின்னு பாருங்க, கடகம், விருச்சிகம், மீனம் மூணுமே நமக்கு நீர் வீடுகள். கடகத்துல சனி பகவான் போகிற போதுதான் நாட்டுல சுனாமி வந்துச்சு. விருச்சிகத்துல சனி பகவான் போகிற போது பெரிய வெள்ளம் வந்தது. இப்போ மீன ராசியில சனி பகவான் போகிற போது அது மாதிரி எதுவும் நீர் விடுங்கிறதால நீர் சம்பந்தப்பட்ட பெரிய பிரச்சனைகள் இருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு பக்கம் பாருங்க, இந்த எரிமலைகள் வெடிப்பது, விமான போக்குவரத்து சம்பந்தமா ஏற்கனவே சொல்லிக்கிட்டு இருந்த நிறைய பிரச்சனைகள் வரும் அப்படின்னு தமிழ் புத்தாண்டு பலன்கள் கூட சொல்லிட்டு இருந்தோம். நிறைய விமான விபத்துக்கள் நடக்கிறத நம்ம பார்க்கிறோம். இதெல்லாம் இருக்கக்கூடிய விஷயங்கள். அதே மாதிரி இந்த ஆண்டு கேன்சருக்கு மருந்து கண்டுபிடிப்பாங்க. உலகளாவிய வகையில் அது பெரிய உதவியா இருக்கும். இன்னொரு புறம் பாருங்க, சுகர் கம்ப்ளைண்ட் மட்டுப்படுத்தக்கூடிய மாத்திரைகள் ரொம்ப அருமையான முறையில் கண்டுபிடிப்பாங்க. அப்ப நிறைய நவீன மருந்துகள் கண்டுபிடிக்கிறது. கம்ப்யூட்டர் துறையில நல்ல வேலை வாய்ப்பு, குறிப்பா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிச்சவங்களுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மதுரை மாவட்டத்துல பல போராட்டங்கள், பிரச்சனைகள் இது எல்லாமே ஆரம்பிச்சிடும். ஏன்னா சனி பகவான் அங்க உட்கார்ந்த உடனே இப்பவே பார்க்குறோம், திருப்பரங்குன்ற விஷயம் நமக்கு தெரியுது. அதே மாதிரி இந்த சனி பகவானுடைய பார்வை தனுசு ராசியில் விழுவதனால கோவை மாவட்டத்தில் பல்வேறு இயற்கை சீற்றங்கள், பல்வேறு பிரச்சனைகள், மக்கள் போராட்டங்கள், நிறைய இந்த மாதிரி சிக்கல்களை இந்த ஆண்டு நம்ம பார்ப்போம். சனி பகவான் கன்னி ராசியை பார்க்கிறார் அப்படிங்கும்போது இந்த ஆண்டு தெற்கு மாவட்டங்கள், தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் பாதிப்பு இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரிகிறது. அதே நேரத்தில் இந்த ஆண்டு நல்ல வேலை வாய்ப்பு நிறைய இருக்கும். பெர்காபிட்டா இன்கம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கூடும். அரசியல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கடகத்திலே செவ்வாய் இருக்கக்கூடிய 2 பேருக்கு இடையில பெரிய போட்டி இருக்கும். ஒன்று உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், அவருக்கும் விஜய் அவர்களுக்கும் கடகத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறார். ஆக இந்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் ஒரு விஜயுடைய கட்சிக்கும் இடையில ஒரு பெரிய போட்டி இருக்கும். இதுல திராவிட முன்னேற்ற கழகம் இப்போ நம்ம பேசக்கூடிய இந்த நேரத்துல
நமக்கு தெரியக்கூடிய கிரகநிலைகள் என்ன அப்படின்னா, திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பெரிய வெற்றி வாய்ப்பு இருக்கு இந்த ஆண்டு நடைபெறப் போகிற தேர்தல்ல 2026 சட்டசபை தேர்தல்ல திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறுவதற்கு பெரிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியுது. இது நம்ம இப்போ உள்ள சூழ்நிலையை வச்சு சொல்றோம். ஆனால் இப்போ இந்த ஜனவரி மாதத்தில் டிசம்பர் என்று 2025 டிசம்பர் 2 ஜனவரியில் தான் கூட்டணி விஷயங்கள் தமிழகத்தில் பெரிய மாற்றங்கள் வரும்னு இருக்கு. சரியான கூட்டணிகள் மாற்றங்கள் இருந்தால் இந்த முடிவுகள் கூட மாறலாம். கூட்டணி மாற்றங்கள் வேறு விதமாக அமைந்தால் அப்போ இப்ப நம்ம சொல்லக்கூடிய இந்த தீர்ப்பு இந்த விஷயங்கள் கூட மாறலாம். ஆனா இப்போ உள்ள சூழ்நிலைப்படி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் பெரிய வெற்றி வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதா உண்மை. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஜாதகம் மிகச்சிறப்பாக இருக்கிறது. அதே போல விஜய் அவர்களுடைய ஜாதகமும் கடகத்திலே செவ்வாய் என்ற வகையிலே அவர் கடும் போட்டியை கொடுப்பார், நிறைய ஓட்டுகளை பெறுவார் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கு. ஸோ தமிழக அரசியல் களத்துல நிறைய கூட்டணிகள் மாறப்போகுது. அதை நம்ம கண்கூடா பார்க்க போகிறோம். நிறைய கோவில் விஷயங்கள், ஒரு பாதுகாப்பு விஷயங்களை மேற்கொள்ளணும். ஏன்னா கோவில்களில் நிறைய பிரச்சனைகள் இந்த ஆண்டு ஏற்படும் அப்படிங்கிற அமைப்பும் இருக்கு. இளம் பெண்களுடைய பாதுகாப்பிலே அக்கறை செலுத்தணும். இது நிறைய விஷயங்கள் இந்த ஆண்டு நாம் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்களும் இருக்கு. நிறைய நல்ல விஷயங்களும் கூட போகுது. நம்முடைய வருமானம் கூட போகுது. தங்கத்தின் விலை அப்படின்னு எடுத்துக்கிடும் போது தங்கத்தின் விலை நல்ல கூடும். அதே நேரத்துல அக்டோபர் மாதம் வருகிற போது தங்கத்தின் விலையில ஒரு இறக்கம் இருக்கும். தங்கத்தின் விலை குறையும், கட்டுப்படும் அப்படின்னு இருக்கு. எவ்வளவுதான் தங்க விலை கூடினாலும் இந்த ஆண்டு அரசாங்கம் ரொம்ப கூட விடாதபடி சில கட்டுப்பாடுகளை கொண்டு வரும் அப்படிங்கிற அமைப்பும் தெரிகிறது. ஆக 2026ஆம் ஆண்டு நமக்கு ஒரு நல்ல ஆண்டாக விடிய போகிறது அப்படிங்கிறதா உண்மை. இது நாள் வரைக்கும் என்ன தடைகள் இருந்தாலும் அந்த தடைகள் விலகி சுபிட்சங்கள் நிறையக்கூடிய ஒரு நல்ல ஆண்டாக நமக்கு 2026 அமைய எல்லாம் அல்ல அந்த மதுரை மீனாட்சியை நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கிடுவோம். அவளுடைய அனுக்கிரகத்தினால 2026 நம்ம ராசிக்கு மிகச்சிறந்த ஆண்டாக அமையும் அப்படின்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் உங்களுக்கு என்னுடைய 2026 ஹாப்பி நியூ இயர் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சனா. கன்னிராசிக்கு இந்த 2026 எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். இந்த 2025 நம்மளுக்கு நிறைய படிப்பினை வந்ததுங்க. ஏன்னா சனி பகவான் பார்க்கறதுனால இந்த ஜூன் மாதத்துக்கு அப்புறம்லாம் நம்மளை உருட்டி, ஆக்சுவலாக மார்ச்சுக்கு அப்புறமே உருட்டி எடுக்க ஆரம்பிச்சிடுச்சு. சரிங்களா? இப்போ இந்த 2006 எப்படி இருக்க போகுது? ஃபஸ்ட்டு நல்ல விஷயங்கள்னு பார்த்தா கையில் ஃபஸ்ட்டு பணம் தங்கும். கையில் நல்ல பணம் தங்கும். குடும்பத்தில் சந்தோஷம் வரும். ஃபேமிலியில் சந்தோஷம் இருந்துட்டாலே, நம்ம கஷ்டப்பட்டால் கூட ஃபேமிலியில் சந்தோஷம் இருந்தாலே நம்ம ஒரு ஹாப்பி வந்துடும். ஸோ அந்த ஹாப்பினஸ் இருக்குது. இது ஒன்று. இன்னொன்று, முயற்சி ஸ்தானம் நல்லாயிருக்கு. நீங்கள் எடுக்கிற முயற்சியில் வெற்றி அடைவீங்க. சரிங்களா? அதாவது நீங்கள் படிக்கிற குழந்தைங்களாக இருக்கட்டும், எக்ஸாம் எழுதுகிறவங்களா இருக்கட்டும், ஜாபுக்கு ட்ரை பண்ணுறவங்க, கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு ஏதாவது ட்ரை பண்ணுறவங்க, நீங்கள் எடுக்கிற எல்லா முயற்சி காம்படிஷனை வின் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அண்டு நீங்கள் என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், பணத்தில் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுன்னாலும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. வண்டி வாகனம், வீடு வாங்கணும்னா தாராளமாக வாங்கலாம். என்ன டாக்குமெண்டேஷனில் உஷாராக இருக்கணும். இப்போ இதில் உஷாராக இருக்கணுன்றதை நம்ம சொல்கிறோம். ஃபஸ்ட்டு ஓவராலாகவே எல்லா விஷயத்துலையும் உஷாராக இருங்க. ஏன்னா சனி பகவான் நம்மளை பார்த்துட்ருக்கார். ஒன்று, வீடு, வண்டி, வாகனம், ஸ்டாக் மார்க்கெட், நகை இதெல்லாம் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் டாக்குமெண்டேஷன் இருக்கணும். இப்போ ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து ஒரு செகண்ட் ஹேண்டில் வண்டி வாங்குறதா இருந்தால் கூட டக்குன்னு பேர் மாற்றுறங்க. நம்ம ஃப்ரெண்டு தானே, நம்ம சித்தப்பாட்டு தானே வாங்கினேன்னு அசால்ட்டாக இருந்துடாதீங்க. அந்த பேர் டாக்குமெண்டேஷன் மாற்றி வச்சுட்டிங்கன்னா ஜெயிச்சிடலாம். அதே மாதிரி தான் ஸ்டாக் மார்க்கெட் ஏதோ விற்கிறீங்க, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் விற்கிறீங்க, ஏதோ செலவுக்கு தேவைப்படுதுன்னா அந்த டாக்குமெண்டேஷனை ஒழுங்காக வச்சுக்கோங்க. அது பரிகாரமாகவும் அமையும். இது லீகலாகவும் உங்களுக்கு அது ரொம்ப நல்ல யூஸ் ஆகும். ஏன்னா குரு சனி வந்தாலும் டாக்குமெண்டேஷன். ஸோ அதை ப்ராப்பராக பார்த்துக்கிட்டாலே அது ஒரு பரிகாரமாக மாறிடும். முன்னாடி நம்ம சொன்ன மாதிரி தான் குடும்பத்தில் சந்தோஷம் நல்லாயிருக்கும். நீங்கள் குழந்தைங்களோட ஃபேமிலியோட குலதெய்வம் கோவில் போயிட்டு வர மாதிரி இருக்கும். போயிட்டு வந்தாலும் ரொம்ப ரொம்ப நல்லது நடக்கும். சரிங்களா? போயிட்டு சக்கரை பொங்கல் வச்சுட்டு வாங்க. முக்கியமாக காவல் தெய்வங்கள் இல்லை பெண் தெய்வங்கள் உங்களுக்கு குலதெய்வமாக இருந்ததுன்னா குடும்பத்தோடு போயிட்டு சக்கரை பொங்கல் வச்சு வழிபட்டுட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது. இது ஒன்று. இன்னொன்று, எதிரிகள் தொல்லையெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாகும். ஆனால் சமாளிச்சிருவீங்க. சரிங்களா? ஏன்னா 6ஆம் வீட்டில் ராகு பகவான்றது பெருசாகிடுவார். அதனால் பெருசாக்குவார். ஆனால் சமாளிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா குரு பகவான் பார்க்குறதுனால. சரிங்களா? கோர்ட்டு கேசஸ் இதெல்லாம் இருந்ததுன்னா
ரொம்ப உஷாராக இருங்க. என்னன்னா பயப்படுற மாதிரி இல்லை, பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கிற மாதிரி தான் இருக்குது. குரு பகவான் பார்க்குறதுனால உடல்நிலையும் அதே மாதிரி தான். ஏன்னா முக்கியமாக கன்னி ராசி, முக்கியமாக இந்த ஹஸ்தம் நட்சத்திரம்ல இருக்கவங்களுக்குலாம் இந்த வயிறு வலியெலாம் ரொம்ப ஜாஸ்தியாக வரும். ஹஸ்தம், சித்திரைக்கெலாம் உங்கள் கரெக்டான சாப்பாடு சாப்பிட்டுட்டு நீங்கள் உடம்பை ஹெல்த்தை பத்திரமா பார்த்துக்கிட்டாலே ஜெயிச்சிடலாங்க. உங்களுக்கு வந்து மேரேஜுக்கு நிறைய இந்த 2025 நிறைய பேர் ட்ரை பண்ணியிருப்பீங்க. சின்ன சின்ன தடங்கல்கள் வந்திருக்கும். ஆக்சுவலாக குரு அதிசாரம் வரும்போதெல்லாம் ஒரு 1.5-2 மாதம்னா நிறைய வாய்ப்புகள் வந்திருக்கும். ப்ரப்போசல்ஸ், பொண்ணு மாப்பிள்ளை பார்க்குறதுக்கு நம்ம அந்த டைமில் இதை பற்றி சொல்லியிருந்தோம். அப்போ யாரெல்லாம் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா சூப்பர். அப்படி யூஸ் பண்ணனா சின்ன சின்ன தடங்கள் வரும். நான் என்ன பண்ணணுன்ற அந்த பரிகார முறைகள் சொல்கிறேன், அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. எப்பயுமே சொல்கிறது புதன், வியாழன், வெள்ளி இந்த 3 நாளில் போயிட்டு பொண்ணு மாப்பிள்ளை பார்த்து வரதா இருந்தால் பார்த்துருவாங்க. கல்யாணம் பண்ணுறது வந்து இந்த 3 நாட்களில் பண்ணுறது வந்து நிறைய சக்ஸஸ் ரேஷியோ தருது. இது ஒன்று, சரிங்களா? அடுத்து தெய்வங்கள் நான் கடைசியாக சொல்கிறேன், நீங்கள் இதை ஃபுல்லாக பார்த்துட்டு வாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் கடன்கள் கொடுக்கறது வாங்கிறது இதிலெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. உங்களுக்கு கொடுக்குறது வாங்குறது அமையும், பட் கொஞ்சம் தேவைப்பட்டால் மட்டும் வாங்குங்க, தேவைப்பட்டால் மட்டும் கொடுங்க. ஏன்னா கன்னி வந்து நிறைய பேருக்கு கொடுத்து ஏமாந்துடும். அதனால் நம்மளை பற்றி நம்மளுக்கு நல்லா தெரியும். முடிஞ்ச அளவுக்கு கொடுக்கறது தவிர்க்கிறது நல்லது. சொந்தக்காரே இருந்தால் கூட கொடுக்கறது தவிர்க்கிறது நல்லது, சரிங்களா? குருமார்களை பார்த்துவாங்க. குருமார்களை பார்க்க உங்களுக்கு வந்து நிறைய நல்லது நடக்கும், சரிங்களா? குருமார்களை பார்த்துவாங்க. நல்ல விஷயம்னா தொழில் ஸ்தானம் சூப்பராக இருக்குது, சரிங்களா? நீங்கள் புதுசாக வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி, இருக்கிற வேலையிலே ப்ரமோஷனுக்கு ட்ரை பண்ணாலும் சரி, அமையறதுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. முடிஞ்ச அளவுக்கு இருக்கிற இடத்துல ப்ரமோஷன் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா என்ன தான் நல்லா இருந்தாலும் சனி பகவான் பார்க்கறதுனால அடுத்த புது வேலைக்கு போக வேணாம், ரிஸ்க் எடுக்காதீங்க. இருக்கிற வேலையில் ப்ரமோஷன் ட்ரை பண்ணுங்கள். ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது, சரிங்களா? ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சா ப்ரமோஷன் வரணும்னா தயவு செஞ்சு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிக்கோங்க. எல்லாமே நல்லபடியாக அமையும். 11ஆம் வீடும் நல்லா இருக்குது. உங்களுக்கு நீங்கள் எதனா சிட் ஃபண்டு போட்டிருக்கீங்க, ஸ்டாக்ஸை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க, அதில் ஏதோ ஒரு விதமான உங்களுக்கு ப்ராஃபிட் வருதுன்னா எடுத்துருங்க. நேரம் நல்லா இருக்கும்போது எடுத்து நம்ம சொன்னோம்ல நல்ல செலவாக, அதாவது வீடு, வண்டி, வாகனம், ஸ்டாக் மார்க்கெட், நகை, இந்த மாதிரி நல்ல செலவாக போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அது சூப்பராக கை கொடுக்கும், ஓகேவா? 12ஆம் வீட்டில் கேது இருக்கிறதுனால நிறைய குழப்பங்கள் வரும். தூக்கம் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகும். தூங்குறதுக்கு தான் ரொம்ப கஷ்டப்படுவீங்க இந்த லாஸ்ட் ஒரு வருஷம்லாம். ஒன்றுமே இல்லை, தலகாணி கீழே ஒரு அருகம்பில் வச்சுட்டு தூங்குங்க. அதை மீறி உங்களுக்கு தூக்கம்னா டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, மனக்குழப்பங்கள் இருக்குன்னா என் நம்பர் இருக்குது, காண்டாக்ட் பண்ணுங்கள். சில மலர் மருத்துவம்லாம் இப்போ அஸ்ட்ராலஜியும் மலர் மருத்துவம் கலந்துலாம் நம்ம நிறைய கொடுத்துட்ருக்கோம். ஸோ அது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் நல்ல ரிசல்ட் வருது, சரிங்களா? இது பண்ணுங்கள். ஸோ ஓவராலாக உங்களுக்கு சூப்பராக இருக்குது. நம்ம முன்னாடி திருமணத்துக்கு சொன்னது, முடிஞ்ச அளவுக்கு பெண் தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. பெருமாள், கிருஷ்ணர் வழிபாடும் ரொம்ப நல்லது. லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு ரொம்ப நல்லது. இதை போய் வழிபட்டுட்டு வாங்க. அம்பாள் பெண் தெய்வம் அம்பாள், காவல் தெய்வம் வழிபட்டு வாங்க. உங்களுக்கு கல்யாணம் நல்லபடியாக கைகூடும், லவ்வர்ஸ்க்கு மேரேஜ் நல்லபடியாக கைகூடும், குழந்தை பாக்கியம் நல்லபடியாக அமையும். ஸோ இந்த 2026 உங்களுக்கு வந்து ஒரு ஜாம்னு சூப்பர் வருஷமாக அமையும். மேலும் நம்ம வந்து இப்போ உங்கள் ராசிக்கு வந்து என்னென்ன நல்லது, என்னென்ன ஜாக்பாட், என்னென்ன நல்லது, இதில் உஷாராக இருக்கணும், இது என்னென்ன தெய்வ வழிபாடு பண்ணணும், என்னென்ன பரிகாரங்கள், இது எல்லாமே நம்ம பார்த்தோம். இப்போ ஜென்ரலாக ஒரு ஓவராலாக இந்த 2026 பார்த்திங்கன்னா நம்ம வந்து 2ஆக பிரிக்கலாம். ஜூன் 2க்கு முன்னாடி, ஜூன் 2க்கு அப்புறம். ஏன்னா ஜூன் 2 வந்து குரு பயிற்சி நடக்குது, சரிங்களா? இப்போ வக்ரமாக நம்ம மிதுனத்தில் இருக்கிறவர் வந்து முழுசாக மிதுனத்தில் இருப்பார். மிதுனத்திலேருந்து கடகத்துக்கு வருவார். ஜூன் 2 வந்து கடகத்துக்கு வருவார், ஓகேவா? ஸோ இதெல்லாம் சேர்த்து தான் நம்ம வந்து உங்களுக்கு நம்ம ராசி பலன் சொன்னது. ஒன்று குரு மாறுறார், இன்னொன்று வந்து ஜூலை 27 அந்த மாதிரி டைமில் வந்து சனி பகவான் வக்கரம் அடைவார், அதாவது மீனத்திலேயே வக்கரம் அடைவார், சரிங்களா? அப்போ ஒன்றும் கொஞ்சம் பலன்கள்லாம் மாறும். ஸோ அதையும் சேர்த்து தான் உங்களுக்கு பலன் சொல்லியிருக்குது. அடுத்து மேஜராக பார்த்தீங்கன்னா ராகு கேது வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் நவம்பர் 25, 2026 ஆல்மோஸ்ட் அந்த வருஷம் முடிகிற நேரத்துக்கு 1 மாதத்துக்கு முன்னாடி தான் மாறுறாரு. அவர் எங்கன்னா நம்ம கும்பத்தில் இருக்க ராகு வந்து கீழே இதுக்கு மாறுவார், மகரத்துக்கு மாறுவார், சரிங்களா? இப்போ கேது வந்து சிம்மத்துலேருந்து கடகத்துக்கு போவார். ஸோ அதுக்கேற்ற மாதிரி திருப்பியும் பலன்கள் மாறும். ஸோ நம்ம ஓவராலாக இந்த பயிற்சிகள்லாம் வச்சு தான் நம்ம வந்து இப்போ பலன்கள்லாம் சொல்லியிருக்கோம்.
இன்னும் மாத பலன்கள் வர 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 இன்னும் டீட்டெயில்டாக சொல்லுவோம். ஸோ ஒரு ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த 2026 பிறக்கிறதே ரிஷபராசியில் ரோகிணி நட்சத்திரத்தில் தான் பிறக்குது. ஸோ ரொம்ப அதுவும் அது வந்து பிரதோஷம் நாள். ஸோ ரோகிணி பெருமாளுக்கு, பிரதோஷம் சிவனுக்கு. ஸோ எல்லா கடவுள்களுடைய ஆசீர்வாதத்தோடு தான் நந்தி தேவர் கூட சேர்ந்து இந்த ரிஷப ராசியில் நம்ம பிறக்கிறோம். ஸோ சுக்கிரன் ராசி எல்லாருக்குமே இந்த 2026ன்றது ரொம்ப நல்லா அமையும். ஜஸ்ட்டு நமக்கு வந்து என்ன பிரச்சனைகள் வரும், என்ன நல்லது வரும், ரெண்டுத்தையுமே நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ ரெண்டுமே நம்மளுக்கு தெரியும், என்ன நடக்குது, என்ன நடக்க போகுதுன்னு தெரியும். இதுக்கு என்ன செய்யணுன்றதை நம்ம சொல்லிட்டோம். ஸோ இதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்களை தயார்படுத்திக்கிட்டு நீங்கள் செஞ்சீங்கன்னாவே வாழ்க்கையில் நிறைய வெற்றி பெறலாம். இது மேலும் உங்களுக்கு ஒன்று நிறைய தகவல் தெரியணும், உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்துக்கு தெரியணுன்னாலும் என் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். இண்டிவிஜுவல் கன்சல்ட்டிங் தரேன். சார் எனக்கு இந்த பயிற்சிகள் பத்தலை, எனக்கு ஒன்றும் செல்வம் சேர்கிறதுக்கோ, கல்யாணம் நடக்கிறதுக்கோ, ப்ரமோஷனுக்கோ இன்னும் எனக்கு பயிற்சிகள் வேணாலும் நம்ம நிறைய பயிற்சிகள் நடக்கிறோம். தன ஆகர்ஷண பயிற்சிகள், நவதானிய பயிற்சிகள்னு நிறைய நடத்திட்டுருக்கோம். இப்போ இந்த சேனலுக்கு நான் தேங்க்யூ சொல்லணும், ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழுக்கு. ஏன்னா இது மூலயமா நம்ம இப்போ சீக்கிரம் கூடிய விரைவில் மலேசியா மற்றும் இன்னும் பல நாடுகளில் பயிற்சிகள் நடக்கிறோம். ஸோ உலகம்லேருந்து நிறைய கண்ட்ரிலேருந்து இது பார்க்குறீங்க. ஸோ நிறைய கண்ட்ரியில் நம்ம ட்ரைனிங் ப்ரோக்ராம் நடக்க போது நம்ம சேனல்லே அதை பற்றி சொல்லுவோம். ஸோ எல்லாருக்குமே இந்த 2026 ஒரு சூப்பர் நியூ இயராக அமைய டிவைன் தினேஷின் வாழ்த்துக்கள். வாழ்க வையகம், வாழ்க வளம். கன்னிராசி அன்பர்கள் இந்த 2026ல ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். ஏன்னா 2026ல இந்த கன்னிராசி அன்பர்கள் ஒரு மனநிறைவான ஒரு வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடிய ஒரு தருணம். கடந்த 2 வருடங்களாக இவர்களினுடைய மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை துளைத்து மிகவும் அவமானப்பட்டு தேவையில்லாத துன்பங்கள் எல்லாம் மாட்டிக்கிட்டு அதிலிருந்து வெளிவர முடியாத ஒரு நபர்களாக இருந்த இந்த கன்னிராசி அன்பர்கள் இந்த 2026ல ஒரு மனநிறைவோட வாழ்க்கையை வாழ்வதற்குண்டான ஒரு தருணமாக தான் இருக்கும். இந்த காலகட்டம் இந்த ராசி அன்பர்கள் தன்னுடைய வேலை ரீதியான அதிகப்படியான ஒரு முன்னேற்றத்தை அடைவதற்குண்டான ஒரு தருணம். உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல குரு பகவான் வருடத்தின் பிற்பகுதியில வராரு, ஜூன் மாதத்திற்கு பிறகு. இதனால வேலை ரீதியான உயர்ந்த அந்தஸ்தை அடைவதற்குண்டான ஒரு தருணம். அதிலும் அரசாங்கத்துல வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வருமான வளர்ச்சி அப்படின்றது கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஒரு தருணம். கிட்டத்தட்ட ஒரு 5 வருடங்களுக்கு மேலாக எந்த விதமான ஒரு அங்கீகாரம், ஒரு ப்ரமோஷன்ஸ், ஒரு வருமான உயர்வு எதுவுமே இல்லாத இந்த அரசாங்கத்துல வேலை பார்க்கக்கூடிய இந்த கன்னிராசி என்பர்கள் இந்த 2026ல அதிகப்படியான ஒரு வருமான வளர்ச்சியையும் உயர்ந்த ஒரு ப்ரமோஷனையும் உயர்ந்த ஒரு அங்கீகாரத்தையும் பெறுவதற்குண்டான ஒரு தருணமாக இருக்கும். தனியார் நிறுவனத்துல வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு அதிகப்படியான ஒரு இடமாற்றங்கள்ல இருந்து நிவர்த்தி. கடந்த காலத்துல எந்த இடத்துல நம்ம வேலை செய்யணும் அப்படின்ற ஒரு தெளிவு இல்லாமல் நீங்களும் கிடைச்ச இடத்துல எல்லாம் வேலைக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருந்திருப்பீங்க. அது எல்லாமே இந்த வருடம் நிவர்த்தி அடைவதற்குண்டான ஒரு தருணம். ஒரு ஸ்டெடியா ஒரு இடத்துல இருந்து வேலை செய்யணும்னு ஆசைப்பட்ட இந்த கன்னிராசி என்பர்கள் இந்த 2026ல ஒரு நிரந்தர ஒரு வேலை தன்மையை பெறுவதற்குண்டான ஒரு தருணமாக இருக்கும். உங்களுடைய 7ஆம் இடத்துல அந்த சனி பகவான் இயல்பு தன்மையோட இருக்கிறாரு. இதனால மிகப்பெரிய ஒரு உத்தியோக வளர்ச்சியை அடைவதற்குண்டான ஒரு நேரம். இந்த நிரந்தர உத்தியோகத்தின் பேரில் உங்களுக்கு திருமண உறவுகள் அமைவதற்கும் உண்டான ஒரு தருணம். கடந்த காலத்துல எல்லாம் ஒரு நிரந்தர உத்தியோகம் இல்லாதனால திருமண ஏற்பாடுகள் செய்வதற்கு கூட உங்களுக்கு தயங்கி இருந்த சூழ்நிலைகள் மாறி இந்த வருடம் திருமணத்திற்குண்டான சில முயற்சிகளும் எடுக்கிறதுக்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த கன்னி ராசி என்பர்களுக்கு இந்த 2026 ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்க்கையை அமைக்கிறதுக்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். இந்த காலகட்டம் இந்த ராசி என்பர்கள் தன்னுடைய உறவுகள் மீதான ஒரு பாசம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் அந்த உறவுகள்ல இருக்கக்கூடிய வெறுப்புத்தன்மை நீங்குவதற்குண்டான ஒரு தருணமாகவும் தான் இருக்க போது. இந்த நேரத்துல இந்த 2026ல இந்த ராசி என்பர்கள் அந்த திருமண உறவுகள்லையும் இருக்கக்கூடிய கசப்பான அனுபவங்களை மறந்து மீண்டும் ஒன்று சேர்ந்து வாழ்வதற்குண்டான ஒரு தருணத்தை இந்த ராசி என்பர்கள் அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரம். குடும்ப உறவுகள்ல நிறைய ஒரு கசப்பான அனுபவங்களை அனுபவித்தாலும் கூட
இந்த வருடம் இந்த ராசி என்பர்கள் தனக்கான சூழ்நிலையை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு வருடமாக இருக்கும். அவங்க என்ன பேசினாலும் பரவாயில்ல, நம்ம கோவப்படக்கூடாது, நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலை மாற்றமும், அடுத்து அந்த குடும்ப உறவுகள் இவர்களுக்காக தொடர்ந்து ஒரு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் வரக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இருக்கும். இந்த காலகட்டம் தொழில் ரீதியான முன்னேற்றங்கள் அதிகப்படியாக இருக்கக்கூடிய ஒரு தருணம். ரீட்டைல் ஷாப்ல இருக்கக்கூடியவர்களுக்கு, அதாவது ரீட்டைல் பிசினஸ் ஏதாவது பண்றீங்க அப்படின்னா அவர்களுக்கு அதிகப்படியான லாபங்கள், அந்த லாபம் பாத்தீங்கன்னா இந்த இதுவரைக்கும் 2 வருடங்களாக இல்லாத லாபத்தை அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். கடந்த காலத்துல கடன் வாங்கி அந்த பொருட்களை வாங்கி ஏதோ ஒரு தொழில் செய்யணுமே அப்படின்னு தொழில் செஞ்சிட்டு இருந்த இந்த நபர்கள் இந்த வருடம் அதற்குண்டான ஒரு அதிகப்படியான ஒரு வருமானத்தை அந்த பிசினஸ்ல அடையிறதுக்குண்டான ஒரு தருணமாக இருக்கும். ப்ரொஃபஷனல் ஜாப்ல இருக்கக்கூடியவர்கள், ஆடிட்டர்ஸ், அடுத்த லாயர்ஸ், அந்த மாதிரியான டாக்டர்ஸ், இந்த மாதிரியான அமைப்புல இருக்கக்கூடியவர்கள், இவர்களினுடைய வேலையில மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம், உங்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு தருணம், உங்களுடைய தொழில் ரீதியாக நிறைய சுற்றுப்பயணங்களையும் மேற்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இந்த 2026 இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த காலகட்டத்துல இந்த ராசி என்பர்கள் தன்னுடைய வேலை ரீதியான சுற்றுப்பயணங்களையும் குடும்பம் ரீதியான சுற்றுலா செல்வதற்குண்டான ஒரு வருடமாகவும், கடந்த 2 வருடமாச்சு நாங்க ஃபேமிலியோட வெளியில போய் ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு சூழ்நிலையை அனுபவிக்க முடியாத இந்த கன்னிராசி என்பர்கள் இந்த வருடமாவது எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பு கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு குடும்பத்தோடு செலவழிப்பதற்குண்டான ஒரு தருணமும், குடும்பத்துல சந்தோஷமாக இருக்கிறதுக்குண்டான ஒரு நேரமுமாகவும் தான் இந்த காலகட்டம் இந்த 2026 இந்த ராசி என்பர்களுக்கு இருக்கும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா திருமணம் சம்பந்தப்பட்ட முயற்சிகள்ல ஒரு கொஞ்சம் ஸ்லோவா சில வரன்கள் வந்தா கூட வரக்கூடிய வரன்கள் உடனே சம்மதத்தை தெரிவிப்பதற்குண்டான ஒரு ஆண்டாக தான் இருக்கும். கடந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா வரன்கள் வந்தாலும் கடைசி வரைக்கும் உங்களுக்கு பிக்ஸ் ஆகி, என்கேஜ்மெண்ட் பிக்ஸ் ஆகி திருமணம் வரைக்கும் போன சில விஷயங்கள் கூட தடைபட்டு நின்ற நிறைய ஒரு மாற்றங்கள் இருந்திருக்கும். அந்த மாதிரியாக எல்லாம் ஒரு ஏமாற்றம் அடையாமல் இந்த வருடத்துல உங்களுக்கு வரக்கூடிய வரன்கள்னால நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கை, திருமண உறவுகள்ல நல்ல ஒரு வெற்றி, இது எல்லாமே கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பாக தான் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு இந்த 2026 நிறைய ஒரு முன்னேற்றங்களை தரக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இருக்க போது. காதல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல பெற்றோர்களின் சம்மதம் பெற்று அது திருமணமாக மாறுவதற்குண்டான ஒரு தருணம். நீண்ட வருடங்களாக கிட்டத்தட்ட ஒரு 3 வருடத்திற்கு மேலாக காதல் செய்யக்கூடிய திருமணங்கள், காதல் செய்யக்கூடிய ஒரு நபர்கள் இந்த 2026 திருமணங்களாக அவர்களினுடைய பெற்றோரின் சம்மதத்தோடு அந்த வாழ்க்கை ஈடேறுவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். இந்த ராசி என்பர்கள் தன்னுடைய விளையாட்டுத்துறை சார்ந்த சில விஷயங்கள்ல நிறைய முயற்சிகளை எடுத்து வெற்றி பெறுவதற்குண்டான ஒரு தருணமாகவும், அந்த முயற்சிகள்ல நிறைய ஒரு வாழ்க்கையில அந்த வெற்றிகள் மூலமாக நிறைய ஒரு முன்னேற்றத்தை அடைவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். இதுவே ஒரு விஷயமாகவே பண்ணிட்டு இருந்திருப்பீங்க, விளையாட்டு தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு இருந்த நபர்கள் எல்லாருக்குமே அந்த விளையாட்டு துறையில உங்களுக்கு அபரிமிதமான ஒரு வாய்ப்புகள், அபரிமிதமான ஒரு மாற்றங்கள் எல்லாமே இந்த 2026 உங்களுடைய வாழ்க்கையவே மாற்றி போடுவதற்குண்டான ஒரு தருணம் இருக்க போது. பெரிய பெரிய போட்டிகள் எல்லாம் வெற்றி பெற்று இந்த வருடம் நீங்க ஒரு நிறைய முன்னேற்றங்களை அடைவதற்குண்டான ஒரு தருணமாக தான் இந்த 2026 இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றமான ஒரு வாழ்க்கையை கொடுக்க போகுது. உங்களுடைய 6ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால நோய் தொந்தரவுகள் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஏதாவது ஒரு இடத்துல ரொம்ப அலர்ஜி, அந்த மாதிரியான விஷயங்கள், ஸ்கின் அலர்ஜி, அந்த மாதிரியான விஷயங்கள், வயிறு சம்பந்தப்பட்ட சில தொந்தரவுகள் எல்லாம் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. கேஸ்ட்ரிக் அலர்ஜிஸ் எல்லாம் நிறைய வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. அதனால உணவு சம்பந்தப்பட்ட பழக்க வழக்கங்கள்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏதாவது மது போதைகள், அதாவது குடிப்பழக்கம் ஏதாவது இருந்தது அப்படின்னா இந்த கன்னிராசி என்பர்கள் இந்த 2026 மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கப்படக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க. அதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த 2026 12ஆம் இடத்திற்கு அந்த குரு பகவான் வரும்போது, அதாவது அக்டோபருக்கு மேல இது மிகப்பெரிய ஒரு பாதிப்பை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும். அதனால இந்த கன்னிராசி என்பர்கள் கெட்ட பழக்க வழக்கங்கள்ல ரொம்ப கண்ட்ரோலா இருக்கிறது நல்லது. அடுத்து வெளிநாடு வெளியூர்ல இருக்கக்கூடியவர்கள் மறைமுகமான பழக்கங்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதை கைவிடணும் இந்த வருடம். இல்லாட்டி இதனால வழக்குகளை எல்லாத்தையும் சந்திக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்களோடு ரொம்ப ஒன்றிணைந்து செயல்படுவதற்குண்டான ஒரு நேரமாகவும் இருக்கும். அங்க
இருக்கக்கூடிய வேலை பாதிப்புகள்லாம் நீங்குவதற்குண்டான ஒரு தருணம். பெர்மனன்ட் விசா சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பிரச்சனைகள் எல்லாமே முடிவுக்கு வரக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இருக்க போது. நிரந்தர ஒரு வேலைத்தன்மையை பெறுவதற்குண்டான ஒரு தருணம். வெளிநாட்டுல சொந்தமான சொத்துக்கள் வாங்குவதற்குண்டான ஒரு நேரம். வருடத்தின் முற்பகுதியிலேயே, அதாவது 1 ஜூனுக்குள்ளேயே அங்க வெளிநாட்டுல சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்புகள் எல்லாம் இந்த ராசி என்பர்களுக்கு முழுவதுமாக காத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்க போது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக திசாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.